மக்களோட மக்களை யோசிக்கும் போது நான் உங்கள் படங்களை பார்க்கும்போது அவங்க கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கிராண்டியராக இருக்கும். நீங்கள் போய் திடீர்னு கட் பண்ண சுவிட்சர்லாண்டில் போய் ஷூட் பண்ண மாட்டீங்க, எங்கள் பக்கத்தில் தான் ஷூட் பண்ணிட்டு தமிழ்நாடே தாண்ட மாட்டேன். இங்கே தான் இந்த படத்துக்கு தான் பாலக்காடு போயிருக்கேன். ஓகே, அதுவும் பார்டர் தான், கோயம்புத்தூர் பார்டர். பாலக்காடு, அதுவும் பாலக்காடு வந்து முதல் தமிழ்நாடாக இருந்தது, அதனால போயிருக்கேன். ஸோ உங்கள் கேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அவங்க பேசுகிற டைலாக்ஸாக இருக்கட்டும் சரி, அவங்க மேனரிசம், நீங்கள் இந்த உங்கள் ரைட்டிங்லேயே அதை கொண்டு வந்துருவீங்களா இல்லை செட் போனதுக்கப்புறம் அந்த இம்ப்ரவைசேஷன் நடக்குமா சார்? ஏதோ ஒரு கேரக்டருடைய மேனரிசம், அவங்களுடைய பேச்சு விதம் எல்லாமே வந்து மண்டைக்குள்ளே ஒரு இன்பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுக்கிறது தான். ஊர்வசி அம்மா கேரக்டர் வந்து இதில் சில பொருட்கள் யூஸ் பண்ணுவாங்க. எடுத்துக்கு கோடாரி தைலம்னு வச்சுக்கோங்களேன். கோடாரி தைலத்தை வந்து அவங்களுக்கு இல்லாமல், அது கோடாரி தைலம் இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. அடிக்ட்டு. நீங்கள் இது அடிக்ட் ஆகி நிறைய கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய அம்மாக்கள் அதை யூஸ் பண்ணுவாங்க, நிறைய அக்காக்கள் அது கோடாரி தைலமாவோ இல்லை அமிர்தாஞ்சனாவோ, அந்த பேர்கள் விதங்கள் மாறுமே ஒழிய, ஆனால் அது அவங்களுக்கு வந்து அது இருந்தால் தான். இப்போ எங்கள் வீட்டிலையே என் ஒய்ஃப் வந்து கோடாரி தைலம்னா ரொம்ப பிடிக்கும். பயங்கரமாக நைட்டில் இப்படி தடவிட்டு இருப்பாங்க. ஏப்பா தலைவலிக்குது அப்படின்னா, சும்மா அந்த ஃபீல் நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. ஃபீல் நல்லா இருக்கா? என்ன ஃபீல் அப்படின்னு. இப்போ என் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடாரி தைலம் இருக்கும். ஏன்னா எனக்கும் பழக்கப்படுத்திட்டாங்க அந்த வாசம் பட்டு. இந்த கேரக்டர் நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி படத்துக்குள்ள நிறைய விஷயங்கள், இது ரொம்ப யோசித்து என்ன வைக்கலாம் அப்படிலாம் கிடையாது. எங்கள் அக்கா இருக்குது, எங்கள் அக்காவுக்கு வந்து டீ வந்து நீங்கள் வந்து சொம்பாக வாங்கி வச்சிங்கனாலும் குடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து டீ குடிக்கிறது அவ்வளோ. சில கேரக்டர்லாம் இருக்குது, எங்கள் ஊரில் கேரக்டர் இருக்குது. இந்த டெத்து வீட்டுக்கு போவாங்க, அழுவாங்க, அப்படி ஓரமாக போவாங்க, டீ ஒரு சொம்புலையோ ஒரு தூக்குச்சட்டிலையோ வாங்கி இப்போ இந்த பிளாஸ்டிக்கில் வேறு கட்டி கொடுத்துட்றாங்க. டேய் குடிக்கிறீங்க, அட்லீஸ்ட் வேறு எதனால் அந்த பிளாஸ்டிக்கில் குடிக்காதங்கடாம்பேன். பிளாஸ்டிக்கில் கட்டி கொடுத்துருவாங்க. டீ அது ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க டீ கடையில், தெரியுங்களா? அதை வந்து குடிக்கிறத பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே நின்று இங்கிட்டு போனீங்கன்னா அந்த தப்படிக்கிறவங்க, அந்த வேறு இது பண்ணுறவங்க எல்லாமே வந்து சரக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க, இவங்க டீ அடிச்சுட்டு இருப்பாங்க. அது அவங்களுடைய பழக்கம். அது என்னென்னா அழுகிறதுனால டீ குடித்தோம்னா அது சரியாகும் அப்படின்னு ஒன்று நம்புவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு இது போகும்போது ஒரு டீட்டெயில் பண்ணுறதுக்கு நம்ம புத்தி வந்து அது கல்யாணக்கார வீட்டில் இருந்தாலும் அந்த கல்யாணம் என்ன நடந்தாலும் அங்கே என்ன முறைகள் பண்ணுது, அங்கே ரெண்டு கேரக்டர் எப்படி பேசிக்கிட்டு இருக்குது, டெத்து வீட்டுக்கு போனோம்னா அங்கே என்னென்ன பண்ணுறாங்க, முறை செய்யும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த மாலை வாங்கிட்டு வர கேரக்டர், அங்கே ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம பார்க்குறோம்ல, அது நமக்குள்ளே வந்து விழுந்துக்குது. அதெல்லாம் வைக்கும்போது அது நெருக்கமாக ஈஸியாக கனெக்ட் ஆகுது. The Chennai Silks in Mega Summer Sale.